அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று நான் உங்கள் முன்னால் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்றைய கால இளைஞர்களும் இன்றைய கால இளைஞர்களும். ஹாரிசா பின் சுரக்கா. ஹாரிசா பின் சுரக்காவுக்கு தன்னோட தாயார் மட்டும்தான். ஹாரிசா பின் சுரக்காவுக்கு தந்தை இல்லை. ஹாரிசா பின் சுரக்கா தன்னோட தாயார்கிட்ட போய் கேட்குறாங்க, தாயே நான் போருக்கு செல்லவா, அல்லாவோட பாதையில் என்னோட உயிரை கொடுக்கறதுக்காக போருக்கு செல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹாரிசா பின் சுரக்கா தாயார் சொல்கிறாங்க, ஓ இஸ்தோ நீ செல்றதா இருந்தால் செல்லுக்கோ அப்படின்றாங்க. நினச்சி பாருங்கள், இந்த தாய்க்கு இந்த மகனை விட்டால் வேறு யாருமே இல்லை, இந்த மகனுக்கு அந்த தாயை விட்டால் வேறு யாருமே இல்லை. ஹாரிசா பின் சுரக்காவும் போருக்கு செல்கிறாங்க. போருக்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கம் இருக்குது. எப்பயுமே போருக்கு செல்லும் போது ஆளாக போவாங்க. வரும்போது எல்லோரும் வந்துட்டாங்களா பார்த்துட்டு இறுதியாக வருவாங்க. அதே மாதிரி போர்லேருந்து எல்லோரும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹாரிசா பின் சுரக்கா அம்மாவும் போய் நின்றுட்டு பார்க்குறாங்க தன்னோட பையன் வருவானான்ட்டு. எல்லோரும் வந்துட்டாங்க. கடைசியாக நபியே வந்துட்டாங்க. தன்னோட பையன் ஹாரிசா வரல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க ஹாரிசா பின் சுரக்கா அம்மா, என்னோட பையன் ஹாரிசா எங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாரிசா தூரத்துலேருந்து வந்த ஒரு அம்பு ஹாரிசாவோட தொண்டை குழியில் குத்தி அவன் அங்கேயே ஷகீதாயிட்டான், அங்கேயே அவன் மைத்தாயிட்டான், இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோன்னே, அம்மா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. என்னோடய பையன் ஹாரிசா சொர்க்கத்தில் இருப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்படியே போயிடுவேன். இல்லை சொர்க்கம் அல்லாத வேறு இடம், சொர்க்கம் அல்லாத வேறு இடம்னா எதுங்க, நரகம், நரகத்தில் இருப்பான் நான் அவனுக்காக மன்றாடி துவா கேட்கக்கூடியவளாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாரிசா சொர்க்கத்துலேயும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய கால இளைஞர்கள் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்தாங்க. ஆனால் இன்றைய கால இளைஞர்கள் இன்ஸ்டாவுக்காக தான் உயிரை கொடுப்பாங்களே தவிர இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. பொதுக்கூட்டம் அப்படி இஸ்லாத்துக்காக ஒரு கூட்டம் ஒரு போராட்டம் அப்படின்னா அங்கே முதியோர்களும் கல்யாணம் ஆனவர்களும் தான் இருப்பாங்களே தவிர இளைஞர்கள் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு தேட்டரில் படம் போட போகிறாங்க, அது ஒரு 12 மணி ஷோனா அவங்க 10 மணிக்கே வந்து பார்த்துருக்கக்கூடியவர்களாக இருக்காங்களே தவிர இஸ்லாத்துக்காக வர மாட்டேங்கிறாங்க. ஒரு படத்துக்கு வீணான காரியங்களுக்காக வரக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க இளைஞர்களை பள்ளிவாசல் அனுப்பக்கூடியவர்களாகவும் மார்க்கத்தை எடுத்து கூறக்கூடியவர்களாகவும் மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கணும் என்று பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வா இலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி